சபையோர்களே, கப்பங்கிட்டும் சிற்றரசர்களே, நமக்கு அவசியம் அது வேண்டும். எது? நாம் இப்போது சொல்ல போகிறோமே அது. ஆதரவு, சுதந்திரம் இது நமக்குள் கிடையவே கிடையாது. அதை அடையவே உங்களை நான் வரவழைத்தேன். ஒழுங்கான ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டு விட்டிருப்பதாக சொல்லுகிறார்களே, அது எதனால்? யார் மீது குற்றம்? எமக்கு யார் மீதும் சந்தேகமும் இல்லை. ஆனால் தினை அளவிலோ நம்பிக்கையும் கிடையாது. அப்பா, எல்லாருமே எமகங்கிற கூட்டம். இங்கு நமது ஜம்பம் பலிக்காது. மற்றவற்றை இளையவர் கூறுவார். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். யாம் விடைபெறுகிறோம். சுத்தவீரா, மன்னர் பிரான் சொல்ல விரும்பியது மாபெரும் சபையோர்களே, மன்னர் நினைத்ததும் சேனாதிபதியார் அதை சொல்ல வாயெடுத்ததும் விஷயம் ஒன்றுதான். எல்லைப்புற வாசிகளால் உள்நாட்டு தொல்லைகள் தாண்டவம் ஆடுவதால் அதை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதே. அதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் உதவியும் தேவை. ஆமோதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிரபு அவர்கள் கலகக்காரர்கள் மீது குற்றம் சாட்டுவது அத்தனையும் உண்மையாக இருக்குமா என்று நினைக்கிறேன். காரணமில்லாமல் கட்டுக்கதைகளை கட்டுகிறோம் என்று சந்தேகப்படுகிறீர்களா? அது ஆட்சியாளர்களுக்கே தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மீத நம்பிக்கையில்லா தீர்மானமா? யாரும்மா நீ? என் ராஜா கிட்டே கேளுங்க சாமி. காட்டில் தெரியும் கன்னிகளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அட உங்க அப்புறட்டி இப்படி பேசுறியே. தட்டி கொடுத்த உன் கைய கேளு, ஜம்பமா பேசின வாய கேளு. செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் செல்ல குட்டே நீயே. இந்த பாரு, நீ ஆசை அன்பா கொடுத்த அடையாளம் மறந்தா போயிட்டே. வாங்க இளையராசா, வாங்க எல்லோரும் வாங்க. வேட்டைக்கு வந்த ராசா நம்ம காட்டு குடிசையை தேடி வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் தாங்க. நான் பெற்ற பொண்ணு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்து வரணுங்க.
இன்னும் கல்யாணம் ஆகவில்லை போல் இருக்கிறது. இல்லைங்க. நம்ம இளையராசாவுக்கு கொம்பு தேனுங்க. இரு ஐயா அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல நம்ம ராஜாவை நம்ம தான் கவனிக்கணும். உன் கையால கூடம்மா. என்ன இது? அப்பாவுக்கு தெரிந்தால் இதில் தப்பென்ன? மனைவியை இழந்த எனக்கு மறுதாரமாக கிடைத்த உண்மை பட்டத்தரசி ஆக்கி பலரும் வணங்க சிம்மாசன பதவியிலும் அமரச் செய்வேன். பதவிக்காக கற்பை பலி கொடுக்கும் அற்பமான ஜாதியிலே நாம் பொறுக்கலிங்க. சாபாஷ்! இப்படி கற்பை காக்கும் பெண்ணைத்தான் இதுவரை தேடிக்கொண்டிருந்தேன். அவள் நீயேதான். கண்ணே, என் அரசு, அந்தஸ்து, ஆண்மை எல்லாம் உன் அழகுக்கு அடிமையாகிவிட்டது. கண்ணே, அடிமையாகி அழகாக பேசி ஆசை தீர்ந்ததும் கடைசியில அம்பலத்துல விட்டுடுவாங்களாம் இல்ல ஆம்பளைங்க. அது மிருக உள்ளம் படைத்தவனின் பிறவிக்குணம். அப்போ அப்படியெல்லாம் நீங்க கண்ணி, கனவிலும் கூட நினைக்க வேண்டாம். இது சத்தியம். வா. சரி, இனியாவது சொல்லு, உனக்கு ஆசை யார் மேல்? அது அது எங்க அப்பா மேல. அன்பு அன்பு அது மட்டும் எங்க அம்மா மேல. குறும்புக்காரி. சரி, காதல்? காதலா? அப்படின்னா? கண்ணே, கண்ணே, கவலைப்படாதே. சீக்கிரமே என் ராணி ஏற்றிச் செல்ல பல்லக்கு வரும். கண்ணே. உண்மையாகவா ராஜா? உண்மை. இதோ என் ஞாபகமாக வைத்துக் கொள். வருகிறேன். ராஜா, கை நழுவிய கணையாளிகளையும் களத்திலே தவறிய கத்திகளையும் கண்டெடுத்துக் கொண்டு காதலர் காணிக்கு என்று பேதலித்து வரும் பெண்களுக்கு பஞ்சமா இந்த நாட்டில்? அட்டையின் கால்களையும் எண்ணலாம், அத்தையின் பூவையும் அறியலாம், ஆனால் உன் போன்ற அபாண்டமான பெண்ணின் மன ஆழத்தை அறியவே முடியாது, அறியவே முடியாது. அறிமுகம் இல்லாதவளுக்கு என்ன அகம்பாவம்! இது என்ன அக்கிரமம்! நம்பிக்கிட்டு இருந்தவளை நட்டாட்டிலே விட்டுட்டியே ராஜா. சத்தியம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்னையும் கெடுத்துட்டு இப்ப பச்சோந்தி கணக்கா மாறிட்டே. ராசா, வாசவழி ஏற விட மாட்டாங்களே எங்க வீட்டுல. காப்பாத்து, என்னை காப்பாத்து ராசா. சரியான சாகசக்காரி. அரண்மனை வாசியாக அஸ்திவாரம் போடுகிறாள். சுரத்தில் வெளியே. பிறக்கிற குழந்தைக்கு அப்பா வேணும்னு வந்தேன். நீ தப்பா நினைக்கிற. பித்தலாட்டமா பேசி பெரிய இடத்துல சேர்றதுக்கு வக்கில்லாம வரல. நீ தொட்ட உடம்ப இன்னொருத்தன் தொடரதா? நீ மகாராஜா. உனக்குதான் இல்லாட்டியும் மலை ஜாதியில பிறந்த எங்களுக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது. கௌரி, நில். கண்ணாலம் பண்ணிக்காம குழந்தைய சுமந்த உனக்கு நம்ம கூட்டத்துல இடம் இல்ல. ரெண்டுல ஒண்ணு, இங்கே முடிவு தெரியணும். ராஜா, உன்னால பெத்தவங்களுக்கே எதிரி ஆயிட்டேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன், எல்லோருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்தாத ராஜா. உன் கையாலேயே என் கழுத்தை நெரிச்சிடு. உன்னையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா உயிரை விட்டுடுறேன் ராஜா. காரிய பைத்தியம். கழுத்தை பிடித்து தள்ளுங்கள். பைத்தியம்.
உன்னை நம்பி கட்டு போன பைத்தியக்காரி. ஏழை சொல்ல அம்பலத்தில் ஏறாது. பயப்படுறியா ராசா? எங்க மனசு கொடுத்தவங்களுக்கு உயிரையே கொடுக்கிற மானம் உள்ளவங்க நாங்க. நீ அன்பாக பரிசா கொடுத்த கத்தி இப்போ என் மானத்தை காப்பாத்தட்டும். கௌரி, கௌரி மகளே, கௌரி. ஓ பேரை கெடுத்தனா சாகிறதே நல்லது. என்ன மன்னிச்சிடப்பா. கௌரி, என் ராஜா, எங்க காளி உன்னை காப்பாற்றட்டும். இந்த அனாதை பிணத்தை வனாந்தரத்தில் எரித்து விடுங்கள். கௌரி மகளே. ராசா, பாரு ராசா, பாரு. நாம் பெத்த பொண்ணு உடம்புல இருந்து தொற்ற ரத்தத்துளி ஒவ்வொரு உயிரையும் உறிஞ்சிட போகுது. இந்த பொம்மன் நான் பேச்சு பொய்யாகாது. நிலப்பெருக்கட்டும். விடுங்கள், அவனை சிறையில் தள்ளுங்கள். நில்லுங்கள் பிரபு. ஆத்திரப்பட்டு தண்டிப்பது தர்மம் அல்ல. சத்துருக்களுக்கு சகாயம் செய்வாயா? ராஜ துரோகி. ராஜ துரோகி? யார் ராஜ துரோகி? ஆட்சியின் பெயரால் பல அநியாயங்களை வளரவிட்டு அகம்பாவத்தால் மதிக்கெட்டு இருமாந்திருப்பவர்கள் ராஜ துரோகிகளா? இல்லை அரசாங்க நன்மைக்காக எந்த நேரத்திலும் தன் உயிரை தியாகம் செய்ய சித்தமாயிருப்பவர்கள் ராஜ துரோகிகளா? யார் ராஜ துரோகிகள்? நீதிபதியை குற்றவாளியானால் தீர்ப்பு கூறுவது யார்? நீதியின் பிறப்பிடத்திலே மானத்தை விட பிராணம் பெரிதல்ல என்று ஒரு மங்கை கர்ப்பத்துடன் தன் கையாலேயே தன் உயிரை மாய்த்துக் கொண்டதை கண்ணார கண்டீர்கள். நேரில் இந்த கொடூரத்தை கண்டும் இது அநியாயம் என்று எடுத்துக் கூற எவருக்குமே நெஞ்சுரம் வரவில்லை. சபையோர்களே, நீங்கள் ராஜபக்தி உள்ளவர்கள் தானா? தேசபக்தி உடையவர்கள் தானா? போதும். நீதிமன்றத்தில் அநீதியான பிரச்சனைகள் தேவையில்லை. கைது செய்யுங்கள். பிரபு, வீரவர்மா, இது ராஜ கட்டளை. இவனை அங்கடையாளம் தெரியாம மூஞ்ச பங்கம் பண்ணுங்கடா. வேஷத்தையே மாத்திடுறேன். ஆலய விஷயமே தெரியாம ஏமாத்திடுறேன். உங்க ஆடை ஆபரணங்கள் இங்க கொடுங்க. இந்த மலைராஜன் வேலையை மறைஞ்சிருந்து கவனிங்க. இவைகளை வைத்துக் கொள்ளாதா? எந்தம்மா இது? இதுவரையிலே உங்க உப்பை தின்ன ருணமே தீரல. இது வேறையா? வேண்டாம்மா, வேண்டாம். அதற்கல்ல தாத்தா, நம்மை விதி சதி செய்யும் போது இந்த நகைகளே நஞ்சாகவும் மாறலாம். இவை உன்னிடம் இருக்கட்டும். இல்லை, புறப்படுத்தாங்க. அவர் வரவுக்காக வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பேன். சீக்கிரம் வந்து விடு தாத்தா. அம்மா, உங்களை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மனசு வரல. இருந்தாலும் உங்க வார்த்தையை மறக்க கூடாதுன்னு போறேன். போயிட்டு வா தாத்தா. அம்மா, நான் வர்ற வரையிலும் இங்கே இருங்க. அந்த பகவான் பக்கத்துணியா இருப்பார். கண்ணு, என் செல்வமே. குதிரை வேகத்தினால் மனிதன் தவறி விழுந்து இறந்து விட்டான். அது திணற அடித்ததினால் முகமே தேர்ந்து விட்டது. அடையாளம் தெரியவில்லை. நடந்தது நடந்து விட்டது. இளையராஜாவின் பகமை எங்களுக்கு தெரியாததல்ல. உயிருள்ளவரை ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் இறந்த இந்த சவத்தையும் எந்த கதிக்கு ஆளாக்கிறார்களோ அடையாளத்துக்கு பாகையும் கத்தியும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும்.
வழி கண்ணப்பா இன்னும் பாராமுகமும் என்னப்பா பாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலம் நீயப்பா விபக்த கோடிகளை பாரப்பா பலே பேர் வழி கண்ணப்பா இன்னும் பாராமுகமும் என்னப்பா பாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலம் நீயப்பா விபக்த கோடிகளை பாரப்பா கடமை தவறாத நல்ல மனிதர்களை காட்டுல போட்டு வாட்டி வதைக்கிற கணவனும் மனைவியும் கன்றுடன் பசுவும் கதறி தவித்திட பிரிய வைக்கிறே கைக்குள்ளே சொர்க்கத்தை காட்டும் கைகாரப்பா கேளப்பா பாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலம் நீயப்பா புரிபக்த கோடிகளை பாரப்பா பலே பேர் வழி கண்ணப்பா இன்னும் பாராமுகமும் என்னப்பா பாயா சுருட்டிய வீரப்பா மாயா ஜாலம் நீயப்பா புரிபக்த கோடிகளை பாரப்பா குழந்தை குழந்தைடா அதப்புறம் பல்ல நீட்டுது நாக்க நீட்டுதுடா ஆமா ஆமா நாக்கத்தான் நீட்டுது என்ன மக்கு நான் தான் என் கண்ணு என்னது இங்க கொண்டு வா கண்ணுக்குட்டி அழகுட்டி கண்டெடுத்து பிரபு ஆம்பளை பிரபு அழகான கால கண்ணு பிரபு குழந்தை இந்த பாழிலும் காட்டிலே பச்சிளம் குழந்தை ஆச்சரியமாக இருக்கிறதே யாராவது இருக்கிறார்களா பாருங்கள் படு இருட்டா இருக்குதுங்க பந்தத்தை குளித்து பாருங்கள் பந்தத்தை குளிச்சு பாருங்கள் அந்த சந்தல தேடு இல்லன்னா அந்த பொந்தல தேடு பாருங்கடா பிரபு அலசி அலசி பார்த்துட்டோம் பிரபு ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கூட காணும் பிரபு அதிசயமாக இருக்கிறது இருக்கட்டும் பிரபு தர்மராஜாவான உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சாமியா பார்த்து கொடுத்துருக்குங்க ஆமாங்க ராஜா இல்ல என்னடா ஐயா மனசு வச்சா ராஜாவா ஆகலாம் கண்ணு ஐயா உன்னை காப்பாத்துவாரு ஆமா எதுக்கும் கவலைப்படாது நாங்க தான் கூடவே இருக்கிறோம் தாராட்டு பாரு தாராட்டு ஐயா இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தையா இல்லாத வித்து முந்திரி கொட்ட சும்மா இல்லம்மா தெய்வம் கொடுத்த சொத்து ஆமா அழாத ராஜா ஆதரவற்ற என் மகனே நீ அங்கேயாவது சுகமாய் என்னம்மா அது குழந்தை ஒண்ணு பார்த்ததும் உன்கிட்டயே வருத குழந்தைய கொஞ்சம் எடுத்துக்கம்மா அழுவறதாவது நிறுத்தட்டும் இந்த அம்மா எடுத்துக்க விதியின் விளையாட்டு விசித்திரமாக இருக்கிறது கலாவதி ஒரு வால் நட்சத்திரம் விழுந்தது ஒரு வகையான ரத்தினம் கிடைத்தது அரசு சபையில்தான் இருசுன் அலங்காரமாக பேசுகிறீர்கள் உங்கள் ஆசை மனைவிடம் கூடவா அந்தரங்கத்தை விட்டு பேசக்கூடாது நள்ளிரவிலே நடுக்காட்டிலே கடவுள் இந்த பிள்ளையை கொடுத்தார் அதே காட்டிலே சிறையில் இருந்து தப்பியும் விதியிலிருந்து தப்ப முடியாத விஜயவர்மன் அனாதையாக குதிரையில இருந்து விழுந்து அடையாளம் தெரியாமல் அகால மரணம் அடைந்தான் என்னம்மா என்ன நேர்ந்தது ஒன்றுமில்லையம்மா ஒன்றுமில்லை ஒரு காலத்தில் அவருக்கு சேவை செய்யும் பாக்கியம் அவர் நிழலிலே வாழும் அதிர்ஷ்டமும் எனக்கு கிடைத்தது அப்பேற்பட்ட தன்னலமற்ற தயாளமூர்த்தியே ஆமம்மா பழகிய எனக்கே இப்படி பதைக்கும் பொழுது அவரிடம் பணியாற்றிய உன் மனம் என்ன பாடுபடும் கவலைப்படாதேம்மா எதிர்பாராமல் நேர்ந்த இந்த சம்பவத்தின் ஞாபகார்த்தமாக அந்த வீரனின் பெயரால் இந்த செல்வத்தை விஜயகுமார் என்றே அழைப்போம்
நம் விஜயகுமாரை உன் குழந்தையைப் போல் காப்பாற்றம்மா. கண்ணி, விஜயகுமார், மாதாவின் மடியிலே உலகமறியாமல் வாதாடும் குழந்தையை பற்றிய கவலையோ, மறுமையிலும் கூட கணவனே தெய்வம் என மன்றாடும் மனைவியின் மாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டிய கவலையோ நம்மை படைத்தவனுக்கு இருந்தால் நம் போன்ற அனாதைகள் கண்ணீர் சிந்த வேண்டிய கவலையே இல்லை அப்பா, கவலையே இல்லை. அழாதே மகன், அழாதே, அழாதே. எங்கிருந்தோ விதியை ஏவிவிட்டு இறைவன் நகைக்கின்றார், நீ அழுகின்றார். தொல்லுலக மக்களை எல்லையில்லா துன்பத்தில் வீழ்த்த தூது வந்த விதியே, தூண்டியின் மீனை போல ஆண்டி முதல் அரசன் வரை ஆட்டி வைக்கும் விதியே, கள்ளமில்லா என் கணவரை காலச் சூறாவளியால் கருணையின்றி பலி வாங்கிய விதியே, கறவை இழந்த கன்று போல் தாய் வேறு சேய் வேறாக கதறவிட்டு இன்னும் கபட நாடகம் ஆடி வரும் விதியே, நீ உலகத்தில் உதயமானது என்று உனக்கு முடிவுதான் என்று விதியும் சதியுடன் சேர்ந்து வாதாடத்தான் செய்யும், நாம் போராடத்தான் வேண்டும். என் கொற்றவன், உன்னை பெற்றவன் மறைந்த பிறகு இனி இந்த குங்குமம். கண்ணே, கண்ணே, நீ என்ன சொல்கிறாய்? என் குங்குமத்திற்கு குறையில்லை என்று சொல்கிறாயா? என் குங்குமத்திற்கு பங்கமில்லை என்று கூறுகிறாயா? தெய்வமே, நீ குழந்தையின் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றாயா? என் சுவாமிக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்கிறாயா? ஆம், கண்ணார கண்டதும் பொய், காதார கேட்டதும் பொய், தீர விசாரித்து முடிவு செய்வதே மெய். சுவாமி, ஐயா 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 ஐயா, என்ன சமாச்சாரம்? எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா இருக்குங்க. அப்பனை போல இருந்த ராஜா தொப்புன்னு செத்து போயிட்டாருங்க. பேஷ், அப்ப கொஞ்ச நாள்ல பேர கூட மறந்துடுவாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அப்போ நம்ம ஐயாவை என்னன்னு கூப்பிடுறதுங்க? விக்ரமன். விக்ரமன் ஒரு அக்கிரமக்காரன். திருட்டுக்கும் புரட்டுக்கும் இருட்டுதான் உதவி பண்றது. அந்த இருட்டிலே மின்னும் நட்சத்திரம் தான் தாரா. ஆமா, சுக்கிரதாரா, 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 சுக்கிரதாரா. சாபாஷ். எமது வார்த்தையை ஏளனம் செய்து எதிர்த்ததற்கு தக்க தண்டனை கிடைத்தது. இனி எதிரியும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. புறப்படுங்கள், கண்டுபிடியுங்கள் அந்த ராஜ துரோகிகளை, கைது செய்யுங்கள், சின்ன பின்னமாக சித்திரவதை செய்யுங்கள், சூறையாடுங்கள். பிரபு, அவசரம் இல்லை, எமது உத்தரவு. பிரபு, எதிர்த்து வந்தவங்களை எல்லாம் அடிச்சு நிமித்திட்டு நீங்க எதிர்பார்த்ததை விட ஏராளமான பொருள்களை கொண்டாந்துருக்கிறோம். சபாஷ், சமையல் தடபுடலாக நடக்கட்டும். முருகாவிட தாராளமா போடுங்க. போடுங்க. அண்ணே அண்ணே, சாப்பாட்டுக்கு புறப்படுங்க, புறப்படுங்க, போங்க. சாப்பிடறதுக்கு வாங்க, வாங்க. அண்ணே, நீ கூட வா. மோசம், மோசம், மோசம். பொம்மண்ணா, அநியாயமா கொள்ளையடித்த ஆஸ்தி பாஸ்திகளை அவரவர்களிடமே சேரும்படி செய்.
அபயம் என்றவர்களை அடையாள சின்னத்தோடு அனுப்புகிறேன். வாங்கடா. சும்மா அண்ணாத்த அடுத்த கணத்திலும் போடு. போதும் போதும். ரெம்டலை சும்மா. இங்கப்பா சீத்தப்பா கொத்தப்பா. சுக்கிரதாரா, முத்திரையோடு முதுகையும் பதம் பார்த்துட்டாங்க. மட சாம்பிராணிகளா, சாக சொல்றீங்களா? கூட்டம் கூட்டமா வந்து போட்டு தள்ளும் போது அடியும் உதையும் வாங்கின வீர புலிகளை அந்த சுக்கிரதாராவை நேரிலே கண்ட சூரப்புலி எவனாவது இங்குண்டா? அந்த இடத்துல ஐயா இருந்தாலும் தெரியும். மூச்சை விட்டா முன்னால குத்து, பேச்ச விட்டா பின்னால குத்து, ஆனா அழிய குத்து, ஏன்னா இடுப்புல குத்து. வசதியா வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும். கையாலாகாத கபோதிகளா, காட்டை போட்டதை கோட்டை விட்டு விட்டு அந்த காட்டுப்பூச்சிகளுக்கு வழிகாட்டி வந்து விட்டீர்கள். நமது பரம்பரை புகழை கெடுத்து புறமுதுகு காட்டிய பேடிகளை போடுங்கள், ஆயுதங்களை ஓடுங்கள். இனி நடக்க வேண்டியதை நாமே தான் கவனிக்க வேண்டும். போய்விடுங்கள், போய்விடுங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீடை தொலைந்ததென்று நிம்மதியாக இருக்கும் போது பூதம் ஒன்று புறப்பட்டிருக்கிறதே, சுக்கிரதாராவாம். சுக்கிரதாரா, இந்த சதுரகேந்திர ராஜயோக ஜாதகத்தின் சாஸ்திரப்படி, சம்பிரதாயப்படி, சட்டப்படி பார்க்க போனால் சந்தான வழியில் பெண் சந்ததிதான் பெருகுமே தவிர வாழையடி வாழையாக ஆண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கிறார். எங்கள் தாத்தா அவர்களுக்கு என் தந்தை ஒருவர், என் தம்பி அவர்களுக்கு இவர் ஒருவர், என் தந்தை அவர்களுக்கு நாங்கள் இருவர். ஆகவே எங்கள் ராஜ பரம்பரையில் பெண்கள் வாடை அடித்ததே இல்லை, அடித்ததே இல்லை. ஆனா பெண்ணா? நான் இங்கிருந்து வரல மகாராஜா. பிறகு இங்கே வந்தாய், போய்விடு. மகாராஜா, நீ எங்க இருந்து? அங்கிருந்தான் மகாராஜா. நீ அந்த இடத்துக்கு போய்விடு. அதெல்லாம் மகாராஜா. எதுவும் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். மகாராணியார் பிரசித்து விட்டார்கள் மகாராஜா. பிரசவம் ஆகிவிட்டதா? இங்க வா. பெற்றுக்கொள், சீக்கிரம் சொல். ஆனா பெண்ணா? பெண் குழந்தை மகாராஜா. இங்க வா. பார்த்தீர்களா மகாராஜா? சாஸ்திரம் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறது. யுவராணியாரின் ஜனனகால ரீதியாக பார்க்க போனால் மகா யோக ஜாதகம், அதுவும் மகாராணி யோகம். ஆனால் அரசரிடமிருந்து அபிவிருத்தியாகும் பாக்கியம் இல்லை மகாராஜா. சுபகரமாக சொல்லும் என்றால் அவசரமாக அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறீரே, நீங்களும் உங்கள் சாஸ்திரமும். அமைச்சரே, சாஸ்திரத்தை தவறாக பேசக்கூடாது. சந்தேகம் இருந்தால் கவனித்து பாருங்கள். குழந்தையின் இடதுகை மோதிர விரலின் கீழுள்ள சூரியமேட்டில் நட்சத்திர வடிவுள்ள விசித்திரமான மச்சம் ஒன்றும் இருக்கிறது. இல்லை என்றால் என் தலையை வாங்கிக் கொள்ளுங்கள். வருகிறேன் மகாராஜா. தங்களை பொறுத்தவரையில் பயமில்லை. ஆனால் ஆட்சி புரிபவர்கள் நம்மவர்களாக இல்லாவிட்டால் ஆணானாலும் பெண்ணானாலும் இடையூறுதான். முளையிலேயே கிள்ளிவிடுவது இளையராஜாவுக்கு நல்லது. இடமிருந்து வலமாறுவதற்குள் மனிதன் எண்ணம் மாறும் என்பது போல் நாளை நாளை என்று சொல்லி நாட்களை கடத்துவதில் பலனில்லை. நாளை நடப்பதை யார் அறிவார் பிரபு? ஆக வேண்டிய காரியத்தை இளவரசியின் பெயர் சூட்டும் திருநாளிலேயே செய்து முடித்து விட்டால் காரிய பூனை இருக்கு, சுய காரிய பூனை இருக்கு. சிங்கி சிங்கி புலியை பாட்டுக்கிட்டு பூனை சூடு போட்டுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுதடா சிங்க சிங்க, அது பூச்சாண்டி காட்டுதடா சிங்க சிங்க. பூச்சாண்டி காட்டினாலும் பூச்சாண்டி காட்டினாலும் போடலங்கா பாம்பாகி
புசுன்னு தீராது சிங்கி சிங்கி, அது புசுன்னு தீராது சிங்கி சிங்கி. என்ன அதிசயம்? இருக்கு ரகசியம். இருக்குதா? இருக்குது. ரையாரப்பா உங்க கொய்யா கோப்பம் சாமி, ரையாரப்பா உங்க கொய்யா கோப்பம் சாமி. ராவணைனா ஜோடி மைனா, ராவணைனா ஜோடி மைனா. தீம் தடக்கா நிறைய பார்த்து சாக்கரதி பூந்தி தீம் தடக்கா நிறைய பார்த்து ராம் தடக்கா போட ஒரு வேங்க புலி காத்து இருக்கு சிங்கி சிங்கி. ஊரை கெடுத்துவிட்டு உதயமரம் போலே உல்லாசமாயிருக்கிறான சிங்க சிங்க, அவன் உல்லாசமாயிருக்கிறான சிங்க சிங்க. அவனை வேரோட வெட்டி விட, வேரோட வெட்டி விட வீச்சருவா ஏந்திக்கிட்டு வேவுக்காரன் காத்திருக்கான் சிங்கி சிங்கி. இங்க வேவுக்காரன் காத்திருக்கான் சிங்கி சிங்கி. அப்போ ரையாரப்பா உங்க கொய்யா கோப்பம் சாமி, ரையாரப்பா உங்க கொய்யா கோப்பம் சாமி. ராவணைனா ஜோடி மைனா, ராவணைனா ஜோடி மைனா. ரிம்தல ஜிம்மா ஆந்தை போல முழிக்காதீங்க, மூட்டை அவுத்து கொட்டுங்க. எங்க கிட்ட என்ன இருக்குது? மண்ணாங்காட்டி. நாளைக்கு மறுநாள் ராஜகுமாரிக்கு பேரு வைக்கிற திருநாள். கண்டத்தை தாண்ட வேண்டிய குழந்தை. கூட்டமா வந்தீங்கன்னா வாட்டமா வாரி கட்டிக்கிட்டு போலாம். ஆ ஆமாங்க டாடி. ஆ